சிவாயனமே திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம். இங்கே பிரபஞ்ச ரகசியம் சிவ பிரபஞ்ச ரகசியம் பாகம் 12 வரைக்கும் இங்கே போய்கிட்டு இருக்கு. அடியனுடைய இந்த காணொளி புரிதலோடு இங்கே போட்டுட்டு வரோம். அந்த காணொளியை பார்க்கிறவர்கள் பல பேர், வருகின்றவர்கள் பல பேர். ஆனால் அதை உணர்கின்றவர்களும் அதை எடுத்து அதன் பாதையில் போகின்றவர்களும் சில பேர் தான். அதாவது ஒரு புரிதலோட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தரோம். அதாவது இங்கே கேள்விகள் நிறையா வச்சுருக்காங்க. அந்த கேள்வியானதை போய் மனிதன்கிட்ட கேட்டோன்னா பதில் கிடைக்காது. எல்லாமல்ல பிரபஞ்சமாக இங்கே இருக்கும் பிரபஞ்ச நாயகனான என்னுடைய ஈசன் கருணை கடல் அண்ணாமலையாரிடம் போய் நம்ம பிரபஞ்ச வழியில் போய் கேட்டோம்னா மிக விரைவில் பதில் கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம சொல்லித்தரோம், பொறுமையும் புரிதலும் அமைதியும் அன்பும் அரவணைப்பும் அடுத்தடுத்த அன்பர்களை ஆட்கொண்டு அரவணைப்போடு நம்ம அனுபவிச்சு இங்கே பயணம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு வரோம். பிரபஞ்ச வழி இறைவழி பயணம். அதாவது அந்த இயற்கை மூலியமாக இயற்கையாக வருவதை நோக்கி பயணம் செய்தால் மிக விரைவில் இல்லாமல்ல இறைவனின் அந்த அருட்பெருஞ்சோதியை மிக விரைவில் பார்த்துடலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா பதிலானது. அதாவது நம்ம இத்தனை நாள் நம்மளை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம பயணமானது மிக அற்புதமானது. கடந்து போகிறவர்களை நாம் கொஞ்சம் இறங்கி போய் அவர்களை பார்த்தால் அவர்கள் நம்மிடம் நிற்பார்கள். இப்படி போகிறவர்கள் இப்படி நிற்பார்கள், நின்று நமக்காக நம்மளின் தேவையை கேட்பார்கள். நிற்கிறதுக்கு சில நேரமாகும், பார்க்கிறதுக்கு சில நேரமாகும், அவர்கள் நம்மிடத்தில் கேட்கிறதுக்கு சில நேரமாகும். ஆகையால் அப்போ பொறுமை அவசியம். சரியா? இங்கே பொறுமையாக இருங்கன்னு சொல்லித்தரோம். ஆனால் இங்கே யாரும் நிறையா பேர் வர்றாங்க. ஆனால் நம்மளுடைய பயணத்தை எடுத்துகிட்டு போக யோசிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறத யோசிக்கிறாங்க. திருப்பி ஒரு பயிற்சி ஒரு 3 நாள் கொடுக்குறோம், அடுத்து யாரையும் ஆளை காணோம். சரி, ஓகே. ஆனால் இங்கே அவர்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த பயிற்சியை எங்களுக்கு அதுக்கு போய் டைம் நாங்கள் ரொம்ப செலவு பண்ண மாட்டோம். இன்னொன்று, அதுக்கான ஒரு பொறுமை எங்களிடத்துல இல்லை. பதிலே எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, பொறுமை இல்லைங்கிறாங்க. அடியேன்னு சொல்கிறேன், பொறுமையோட புரிதலோட இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் சில பேர் பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அற்புதமான அவங்களுக்கான ஒரு பதில் கிடைக்குது. நீங்களும் புரிதலோட அடியேனிடம் பேசுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம்.